இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பபுள்ஸ் காலிஃப்ளவர். இது செய்கிறதுக்கு தேவையான அளவு காலிஃப்ளவரை தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு எடுத்து வடிகட்டி வச்சுக்குவோம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, அதோட ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதோட மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவு அதையும் அந்த மாவோடு நல்லா அடிச்சுக்குவோம். ஸ்பூன் போட்டு நல்லா அடித்து வச்சுட்டா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம அதோட ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றணும். 2 ஸ்பூன் கோல்டு வின்னரோ இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். அது 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஊற்றி கலந்துக்கும் போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கும். இப்போ காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். இது போட்டு எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் காரமும் கொஞ்சம் வாசனையாகவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த காரமும் கரம் மசாலாவும் போடாமல் கூட வெள்ளையாகவே எடுத்துட்டு உப்பு மட்டும் கரெக்டாக போட்டு அதை எடுத்துட்டு அது நல்லா பலூன் மாதிரி உப்பிட்டு நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் மிளகாய் தூளும் சாட் மசாலாவும் தூவி கூட சாப்பிட்டுக்கலாம். சும்மாவே தூவி சாப்பிட்டுக்கலாம். நான் இது மாதிரி கலந்து சாப்பிடும்போதே ஒரு மாதிரி கார சுவையோடு நல்லா இருக்குங்கிறதுனால நான் காரத்தூள் போட்டுக்கிட்டேன். இது 2 மெத்தடில் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு கொஞ்சம் தக்காளி சாஸ் வச்சு அதோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.